எப்படி அடிச்சிருக்காங்க இப்போ யார் மாடிச்சது? போலீஸ்காரங்க அடிச்சாங்க. போலீஸ் கை வச்சு என்ன கில்லி மூவ் பண்ண பார்த்தாங்க. என்னால மூவ் பண்ண முடியல. அதனால எனக்கு ஷூவால வச்சு எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு மிதிச்சு அனுப்புனாங்க. மறைமுகமா பண்ணாங்க. நேரடியா லத்தி சார்ஜ் எல்லாம் எங்களுக்கு பண்ணல. இங்க வந்ததுக்கு அப்புறம் லத்தியால அடிக்கிறாங்க. எங்கமா இருந்து இந்த அடி எல்லாம் பட்டது? நாங்க அங்க விவேகானந்தர் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்ல உட்காந்து இருந்தோம். அந்த இடத்துல இருந்து நாங்க அந்த 10 பேர் எங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க இப்ப எங்க வந்திருக்கீங்க? நாங்க இங்க வெளியில போக விடல. அதனால நடுக்கும் எங்களை வெளியிலே விடல. பாட்டில் எடுத்து அடிச்சு எங்களை வெளியில விடாம நாங்க ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தோம். எங்களுக்காக இந்த ஊர் மக்கள் தான் எங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லணும்னா இப்ப இந்த இடத்துல எங்களால இதுக்கு மேல இங்க தாக்கு பிடிக்க முடியாது. பெரிய விஷயம் எடுப்பான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவங்களே கல்ல தூக்கி அடிச்சு நாங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்றவங்க குண்டு போடுறாங்க. எங்களை வந்து பாட்டில் உடச்சு கிடக்குற அந்த முறையில உடச்சு கர்ப்பிணி பெண்ணை கலைச்சு அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டாங்க. இந்த போராட்டம் இங்க இருந்து ஓயவே ஓயாது. எங்களுக்கு அதெல்லாம் அவங்களும் வந்தாங்க. நாங்க தமிழர்கள் இறங்கிருக்கோம் தான் அவங்களும் வந்தாங்க. கர்ப்பிணி பெண்ணோட கர்ப்பத்தை கலைச்சிருக்கோம். எந்த விஷயத்தோட போராட்டம் அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க உள்ள இறங்குவோம். கால உடச்சதெல்லாம் பெரிய விஷயம். நாங்க மண்டை உடச்சு ஒரு ரத்தம் ஊத்த நின்றுட்டு தான் இருக்கோம். இங்க யாரோ ஒரு பொண்ணை கொண்டுட்டதா சொல்றாங்க. அதெல்லாம் வந்து உண்மையான அந்த பொண்ணு டிஎம்கே ஆளு நம்ம கிடையாது. அது அந்த பொண்ணு கூட வந்து டிஎம்கே கூட இருக்கிற ஆள் இருக்காங்க. வேண்டாம் அதெல்லாம் நம்பாதீங்க. தப்பான நியூஸ் அது. பேசின பொண்ணு ஒண்ணு போட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து டிஎம்கே ஆளு கூட வந்து டிஎம்கே கூட ஸ்டாலினோட கூட அது தப்பா. அது பொய்யான நியூஸ். யாரும் அதை நம்பாதீங்க.